ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசி. தூமாவின் பாரம் சேரியிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது சற்று புதிரான ஒரு வசனம். தூமாவின் பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேயீரிலிருந்து ஒரு மனுஷன் ஜாமக்காரனை பார்த்து கேட்கிறான், இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்கிறான். ஜாமக்காரன் என்று சொல்லும் போது இரவு முழுவதும் கண் விழித்து கவனமாக இருந்து அந்த பட்டணத்தை அல்லது யுத்தத்திற்கு செல்லும் போது அந்த யுத்த வீரர்கள் தங்கியிருக்கக்கூடியதான அந்த யுத்த களத்தை இரவு முழுவதும் கண் விழித்து காக்கக்கூடியதான ஜனங்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஜாமக்காரனை பார்த்து சேயீரிலிருந்து ஒரு மனுஷன் கேட்கிறான், இரவு எவ்வளவு சென்றது? அதற்கு அந்த ஜாமக்காரனுடைய பதில், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்க கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று. ஏதாவது ஒரு காலம் மட்டும்தான் வரும், ரெண்டு காலமும் ஒரே டைம்ல வராது. ஒண்ணு விடியற்காலம் வரும், அப்படி இல்லைன்னா ராக்காலம் வரும். ஆனா இங்க விடியற்காலமும் வருது, ராக்காலமும் வருது. சேயீரிலிருந்து ஒருவன் கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேயீர் என்று சொல்லும் போது சேயீர் மலை, அது ஏதோமியர்கள் வாழக்கூடியதான ஒரு இடம். யார் அந்த ஏதோமியர்கள்? ஏசாவினுடைய வம்சத்தார். ஏசாவின் வம்சத்திலே வரக்கூடியவர்கள் தான் ஏதோமியர்கள். அந்த ஏதோமியர்கள் இருக்கக்கூடியதான இடம்தான் சேயீர் மலை. இந்த இடத்திலே காணப்படக்கூடியதான அந்த ஜனங்கள் இந்த காலகட்டம், இது சொல்லக்கூடியதான இந்த காலகட்டத்திலே அசீரியர்களுடைய அடிமைத்தனத்திற்குள், அசீரியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள், அசீரியர்கள் கீழ் இவர்கள் காணப்படுகிறார். இந்த அடிமைத்தனத்திற்குள் காணப்படுகிறதுனாலேயே அந்த ஜனங்கள் மிகவும் சோர்வடைந்து விட்டார்கள். சோர்வடைந்து ஜாமக்காரனை பார்த்து கேட்கிறார், எப்பொழுது எங்களுக்கு இந்த இரவில் இருந்து, எப்பொழுது எங்களுக்கு இந்த நீண்ட உபத்திரவத்திலிருந்து, இந்த துன்பம் நிறைந்ததான இந்த சூழ்நிலையில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? இங்க ராக்காலம் என்று சொல்லும் போது வெறும் இரவு மட்டுமல்ல. அதாவது இந்த சுகமில்லாமல் வியாதி படுக்கையில இப்படிலாம் இருக்கக்கூடியவங்களை நீங்க பாத்தீங்கன்னா இரவு ஃபுல்லா முழிச்சே இருப்பாங்க, படுக்க முடியாது, இழுப்பு இருக்கும், இருமல் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும். அவங்க எப்படி அடிக்க டைம் பார்ப்பாங்க, இல்ல பக்கத்துல கவனிக்கிறவங்கிட்ட கேட்பாங்க, விடியறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, விடியறதுக்கு எவ்வளவு நேரம். காரணம் என்ன? அந்த இருளிலேயே அந்த கஷ்டத்தை பட்டு கொண்டு இருக்கும்போது எப்பண்டா விடியாது, கொஞ்சம் நல்லா இருக்குமே, அந்த மாதிரி. இங்க இந்த ஏதோமியர்கள் அசீரியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார்கள். இருக்கும்போது அவர்களால் சகிக்க முடியல. எப்பொழுது எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றதான ஒரு ஆவேசத்திலே, ஆதங்கத்திலே இந்த ஜாமக்காரனை பார்த்து கேட்கிறார், இரவு எப்போ வரும்? அந்த ஜாமக்காரன் சொல்லக்கூடிய பதில பாருங்க, விடியற்காலமும் வருது, ராக்காலமும் வருது. அர்த்தம் என்ன? அந்த ஜாமக்காரன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறதுனால அந்த மனுஷன் அதாவது நடக்கக்கூடிய காரியத்தை முன்கூட்டியே சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க இப்போ அசீரியர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க, அந்த அசீரியர்களுடைய கண்ட்ரோல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? விடுதலை பெற போறீங்க. ஆனா அந்த விடுதலை கொஞ்ச நாட்கள் தான், கொஞ்ச நாட்கள், ஒரு சில வாரங்கள் அல்லது ஒரு சில மாதங்கள், இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள. அந்த கொஞ்ச நாள் தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு ராக்காலம் வருது. அப்படி அர்த்தம் என்ன? இப்ப அசீரியர்களுக்கு கீழே இருக்கிறீங்க, இனி பாபிலோன் கீழே நீங்க என்ன செய்வீங்க? அடிமைகளாக விற்கப்பட போறீங்க, அடிமைகளாக போறீங்க. அப்படின்னா இப்ப ராக்காலத்துல இருக்கிறீங்க, கொஞ்ச நாட்கள் விடியற்காலம் வரும், அடுத்து மறுபடியும் என்ன வந்துடும்? ராக்காலம் வரப்போகுது. புத்தி உள்ளவங்களா இருந்தா நீங்க என்ன செய்யணுமா? தேவனிடத்துல திரும்புங்க. 12ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். பாருங்கள், திரும்பி வர சொல்லுகிறான். காரணம் என்ன? வாழ்க்கையில எந்த ஒரு மனுஷனுக்கும் கஷ்டங்கள் இருக்கும், இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் இருக்கும். அப்ப அந்த இரக்கமுள்ள தேவன் என்ன செய்கிறாரா? ஒரு சின்ன விடியற்காலையை கொடுக்கிறார். சின்ன ஒரு ஆறுதலை எப்பவுமே வாழ்க்கையில கொடுப்பார். எப்பவுமே ஒரு சின்ன நிம்மதியை கொடுப்பார். அது எதற்கு கொடுக்கிறாரு? அந்த சூழ்நிலையிலாவது
அவங்க மறுபடியும் ஆண்டவரை தேடுறதுக்காக. மறுபடியும் வாசிக்க 12ஆம் வசனம். அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யறாரு, சில நேரங்கள்ல கொஞ்சம் விடியற்காலம், அதாவது கஷ்டம், பாரம், துக்கம், வேதனை, வாழ்க்கை ஃபுல்லா சோதனையா இருக்கும்போது கொஞ்சம் விடியற்காலத்தை தருகிறார். எதுக்கு தெரியுமா? அந்த நேரத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், இனி இந்த இருள் எனக்கு வேண்டாம், இனி என் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் வேண்டாம்னு சொல்லி நீங்க முடிவெடுத்து அந்த தேவனிடத்துல திரும்ப. அப்படி நீங்க மறுபடி உங்களுக்கு கிடைத்ததான அந்த கொஞ்ச நேரத்துல ஆண்டவருக்கு பிரியமா திரும்பாம இருந்தீங்களானா, எப்படி இந்த சேயீர் ஜனங்களை போல, இந்த ஏதோமியர்களை போல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? மறுபடியும் இருள் வரும். அப்ப ஒவ்வொருவரும் புரிந்துகிட வேண்டும், என் வாழ்க்கையில எப்ப நான் இருள் வர்றதுக்கு அது காத்து இருக்கு. ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறதுனால இருள் சூழ்ந்த உலகத்துக்குள்ள நம்ம இருக்கோம். அதுல விடியற்காலையை தான் எல்லாரும் விரும்புறோம். அந்த விடியற்காலம் தான் நிலைத்திருக்க விரும்புறோம். உயிரோட இருக்கிற நாட்கள் வரைக்கும் நிலைத்திருக்க விரும்புறோம். ஆனா என்ன செய்யல? தேவனிடத்துல திரும்பல. உபதியா 1, 3, 4 வசனங்களை வாசிங்க. அங்க இந்த ஏதோமியருடைய குணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்கிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். பாருங்க, இங்க கர்த்தரே என்ன செய்யறாரு? இந்த ஏதோமியருக்கு எதிராக, அதாவது முதல்ல சொல்றாரு, நான் பாரு, உனக்கு ராக்காலம் இருக்கு, அது ஒரு விடியற்காலமா மாறப்போகுது, திரும்ப ராக்காலம் வருது, நீ என்ன செய்யணும்? அந்த தேவனை தேடு. ஆனா அந்த ஜனங்க என்ன செய்யல? தேடல. இப்ப கர்த்தரே என்ன செய்யறாரு? ஒரு கூட்டம் ஜனங்களை எழுப்புறாரு, எழுப்புங்க, விரோதமா போவோம். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே. அதாவது இந்த ஏதோமியர்கள் முழுமையாக சங்கரிக்கப்பட்டு போனார்கள். இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தேவக்கோவம் வர காரணம் என்ன? பெருமை. மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம நினைப்போம், ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை? அந்த நான்கிறதான பலம், நான்கிறதான எண்ணங்கள், அந்த பெருமை. இங்க எப்படி? இவங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உள்ளவங்களா இருந்ததுனால உயர்ந்த ஸ்தானங்கள்ல இருந்தாங்க, செல்வ செழிப்போடு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு வீழ்ச்சியும் வராதுன்னு நினைச்சாங்க. ஆண்டவர் வீழ்த்தினார். உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. உன் இருதயத்துல இருக்கக்கூடியதான பெருமை, செருக்கு, அதாவது நான்கிறதான எண்ணம், கர்வம், அகந்த, இது ஒரு மனுஷனை விழச்செய்யும். நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ விழுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? பெருமை. விழுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? தேவன் எச்சரிச்சும் அதை ஒரு பொருட்டா எடுக்காத அலட்சியமான தன்மை. 7வது வசனம் வாசிங்க. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. பாருங்க, தேவனை விட்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் தூரமா போறாங்க. யார நம்புறாங்க தெரியுமா? உலக பிரகாரமான ஜனங்கள். இங்க ஆண்டவர் இந்த ஏதோமியரை கொண்டு தெளிவா சொல்ற. ஏதோமியர் எப்படி ஆண்டவரை விட்டுட்டாங்க, மனுஷர்களை நம்புனாங்க, தன்னுடைய செல்வ செழிப்பை நம்புனாங்க. அந்த எந்தெந்த மனுஷர்களை நம்புனாங்களோ அவங்களே அடியில் என்ன செய்யறாங்க? கண்ணி வைக்கிறாங்க, குழி வெட்டுறாங்க. இது எல்லாம் நடந்த பிறகும் அவர்களுக்கு உணர்வில்லைன்னு இருக்கு. நம்மள இங்கே நீங்க பாருங்க, அநேகரை பாருங்க, தேவனை விட்டுருவாங்க, மனுஷர்களை நம்புவாங்க, மனுஷர்களுக்கு தேவையான அந்த காரியங்களை நிவர்த்தி செய்து அவர்களுக்குள்ள ஒண்ணு கொண்டு ஆகும். ஆனா ஆண்டவரை விட்டுருவாங்க. நினைப்பாங்க இப்படியே நம்ம வாழ்ந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து நில நிக்கலாம். அதே போலதான் ஏதேமியர் இருந்தாங்க. முடிவு என்னாச்சு? அவர்களுக்கு அது கண்ணியா அமைச்சு. திருந்தினாங்களா? இல்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 5-10 வரையில வசனங்களை வாசிங்க. வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது, இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்திராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நிலத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோட காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோட காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வரை கொண்டு அவர்கள் மண் நிலத்தினாலே கொளுத்து போம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கத்து நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும்
அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம். இரவும் பகலும் அது அவியாது, அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதாகாலம் சதாகாலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இரவு காலம் முடிய போகுது, விடியற் காலம் வரப்போகுது. நீங்க தேவனிடத்துல திரும்பாவிட்டால் அந்த விடியற் காலமே அப்படியே இருளா மாறிடும். அதுக்கு நடந்த சம்பவம். எப்படி சங்கரிக்கப்பட்டு போவீங்கன்னு சொல்ற, அந்த ஜனங்கள் மீது சங்காரம் பண்ணப்பட வேண்டும் என்றுதான நியாய தீர்ப்பு அவர்களுக்கு மேல வருது. ஏதோம் தேசத்திலே மகா சங்காரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன? தேவன் எழும்புகிறார், பழி வாங்குகிறவராக எழும்புகிறார். பழி வாங்கும் நாள் வந்தது என்று சொல்லுகிறார். அங்க தண்ணி ஓடக்கூடிய இடத்துல ஆறுல என்ன ஓடுது? ரத்தம் ஓடக்கூடிய நிலைமை வருது. வீடெல்லாம் தீ கொளுத்தப்படுகிறது. இரவும் பகலும் அங்க அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கு. ஒருவரும் அந்த இடத்தை கடந்து போகவே முடியாது. இது எது நமக்கு காண்பிக்கிறது? நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பார்த்து இப்படியே வாழ்ந்துடலாம் என்று நினைக்காதுங்க. அது உங்களுக்கு மகா சங்காரத்தை தரும். அது தேவன் பழி வாங்குறதற்கு ஏற்ற விதத்துல நீங்களே ஆண்டவரை தூண்டுறதா இருக்கும். ஜாமக்காரனே, இரவு எப்போ முடிய போகுதுன்னு, இரவு முடியதான் செய்யும். விடியற் காலம் வரப்போகுது. அந்த விடியற் காலத்தோட கூட என்ன இருக்கா? ராக்காலம். இங்க ஜாமக்காரன் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு, நீங்க நினைப்பீங்க இந்த ஜாமக்காரன் சொன்னாலே அது யாரு? ஊழியக்காரங்க இல்ல. ஊழியக்காரங்க தான், ஆனா ஊழியக்காரங்க மட்டும்னா இல்ல. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யார் ஜாமக்காரன்? இந்த தகப்பன், அடுத்து என்ன? தாய். சரி, இந்த கிளை சபைன்னு சொல்றோம், இங்கேயும் ஜாமக்காரங்க யாரு? நீங்க தான். இந்த சபை வளர்றதுக்கும் சரி, இந்த சபையில் உள்ள ஜனங்கள் நல்லா இருக்கணும், இதுக்காகவும் விழித்திருக்கக்கூடிய ஜனங்கள் யாரு? நீங்க தான். ஆனா நம்ம ஜாமக்காரன் என்ற நிலைமையில இருக்கிறீங்களா? இல்ல. இப்போ தாயும் தகப்பனும் அந்த குடும்பத்துல யாரு? விழித்திருந்து குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியதான ஜாமக்காரன். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த தாயும் அந்த தகப்பனும் மனம் திரும்பாம ரட்சிக்கப்படாம இருந்தா அவங்க எப்படி தன்னுடைய பிள்ளைகளை நீ ரட்சிக்கப்படு, நீ மனம் திரும்பு, இல்ல பரிசுத்தமா வாழ் என்று புத்தி சொல்ல முடியும்? நான் சொல்றது புரியுதா? இப்ப நம்ம என்ன செய்யட்டும்? எல்லா பள்ளியும் எங்க மேலதான் போடுவார், இல்ல என் மேலதான் போடுவார். ஜாமக்காரன் அது ஊழியக்காரர், அது மட்டும் கிடையாது. ஜாமக்காரன் யாரு? கண் விழித்து கவனமா இருந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடியதான ஒரு மனுஷன். ஜாமக்காரன் யாரு? சபைக்கு மேல அக்கறையா இருந்து, ஐயோ இவ்வளவு ஜனங்கள் வாராங்களே, ஆனாலும் வந்தும் அவங்க ரட்சிக்கப்படலையே, அவங்க மனம் திரும்பலையே, அல்லது ஐயோ இவ்வளவு வாலிய பிள்ளைங்க வருது, சின்ன பிள்ளைங்க இருக்குது, ஆனா அந்த பிள்ளைங்களோட ஜீவியம் சரியில்லையே என்று அவர்களை குறித்த பாரத்தோடு விழித்திருந்து தேவ சமூகத்திலே போராடக்கூடியதான ஒரு மனுஷன். ஆனா நீங்களே ஜாமக்காரனாக, ஜாமக்கார பெண்ணாக இருக்க வேண்டியதான நீங்களே மனம் திரும்பாம ரட்சிக்கப்படாம உலகத்துக்கு ஏற்றபடி இருக்கும்போது எப்படி நீங்க உங்கள் குடும்பத்துல உள்ள மற்றவங்களையும் காப்பாற்றி இந்த சபைக்கு வரக்கூடியதான மற்ற ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியா இருக்க முடியும்? ஏன்னா சொல்ல புரியுதா? நீங்க தான் ஜாமக். ஏன்னா இது ஈஸியா பிரசங்க, நீங்க தான் ஐயா, நீங்க தான், இல்ல ஊழியக்காரங்களே நீங்க தான், அப்படியே சொல்லிடும். ஆனா ஒவ்வொரு குடும்பத்தையும் எச்சரித்து கொண்டு போகக்கூடிய ஜாமக்காரங்க யாரு? நீங்க தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேசத்தில் உள்ள ஜனம் ஒரு ஊழியக்காரன் இல்ல, அந்த இடத்துல உள்ள ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாயிருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாயிருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும்
அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பலியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. பாருங்கள், ஜாமக்காரன் என்று சொல்லும் போது எச்சரிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்ப குடும்பத்துல உள்ள பிள்ளைகளை, வாலிப பிள்ளைங்களை இல்ல மனைவிய எச்சரிக்க வேண்டுமே. ஆனா அந்த ஜாமக்காரன் எப்படி இருக்க வேண்டுமா? தான் மனம் திரும்பி இருக்கணும். ஏன்னா பட்டயம் வருது என்று சொல்லும் போது வருகிறதான காரியங்களை அறிகிறது யாரு? ஜாமக்காரன். அறிந்த பிறகு அந்த ஜாமக்காரன் என்ன செய்ய வேண்டுமா? தான் இருக்கக்கூடியதான இடத்தில் உள்ள மற்றவங்க எல்லாரையுமே என்ன எச்சரிக்க வேண்டுமா? அப்ப உங்களுக்கே தெரியும், இப்ப நம்ம இரவுக்குள்ளதான் இருக்கும். இப்ப நம்ம எதுக்குள்ளதான் இருக்கோம்? இரவுக்குள்ளதான் இருக்கும். அந்த இரவுக்குள்ள இருக்கக்கூடியதான நாம் விடுவிக்கப்பட்டு, அதாவது மனம் திரும்பாம இருக்கக்கூடியதான எந்த ஒரு மனுஷனும் எத்தகைய சூழ்நிலை இருக்கிறீங்க? இரவுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இரவுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஜாமக்காரன், தகப்பன் என்றதான ஜாமக்காரன் அல்லது தாய் என்றதான ஜாமக்காரி, நீங்க மற்றவங்களை எப்படி எச்சரிக்க முடியும்? இங்க எச்சரிக்கணும்னு சொல்லப்பட்டு, அப்படி எச்சரிக்காம இருந்தா ரத்த பலி உன் மேல வந்து நிக்கணும்னு சொல்லுது. அப்ப ஒரு தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய நீங்க உங்க பிள்ளைகளை அல்லது எவ்வளவு இந்த ஜெப வீட கெட்டது பிரயாசப்பட்டீங்களோ அதே போல இந்த ஜெப வீட்டுக்கு வரக்கூடியதான மற்ற குடும்பத்தாருடைய பிள்ளைகளை அல்லது புருஷமாரோ இல்லைன்னா மனைவிமார்களை நீங்க எச்சரிக்க வேண்டுமே. ஆனால் என்ன பாரு, நம்ம அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோம், ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், தேவனுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கு. அப்ப இதுல எல்லாம் பிடிச்சு நிக்கணும், நீ மனம் திரும்பி இருக்கணும், பாவரிக்க பண்ணிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கணும்னு சொல்லி நீங்க உங்க குடும்பத்தார, நீங்க சபைக்கு வரக்கூடியதான மற்ற ஜனங்களை எச்சரிக்க வேண்டுமே. ஆனா நீங்க அதுக்கு ஏற்ற நிலைமையில் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கு. உங்களுடைய நிலைமைகளை பாருங்க, அது இருக்கா? தெரியாது. ஏன்னா நம்முடைய பிரயாசம் எதுக்கு இருக்கு? ஒரு பில்டிங்கை கட்டி முடிச்சிடணும். இதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டீங்களோ அதே போல ஜாமக்காரங்க இங்க எழுப்பப்படும், மூப்பர்கள் கண்காணிகள் எழுப்பப்படும், வீடுகள்ல எழுப்பப்படும். நீங்க எச்சரிக்கக்கூடிய மணியை நீங்க என்ன செய்யணும்? அடிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்? இரவுக்குரிய காலகட்டத்தில் இருக்கிறோம்.